மதி? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மகள். என்ன சரியில்லை? நீ எதுக்காக எங்க அம்மாவை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்த? நீ பாட்டுக்கு இங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றேன்னு சொல்லி மீனாட்சி மேடம் கிட்ட சவால் விட்டுட்டு போயிட்ட. ஏன் கிட்ட கேட்காம எதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண? சொல்ல வேண்டியதெல்லாம் எப்பவோ சொல்லியாச்சு மதி. இனியும் தள்ளி போட்டுட்டு இருக்கிறது வேலைக்காகாது. உன் அப்பாவும் அம்மாவும் உன் வாழ்க்கையை நினைச்சு எப்படி கவலைப்படுறாங்க தெரியுமா? அதனாலதான் ஆதி வீட்டுக்கு வந்து பேசிட்டு வந்தேன். இங்க பாரு மகள், எனக்கும் அதுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜே நடக்க கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாதான் ஆதியையும் உன்னையும் பிரிக்க முடியாதுன்னு நம்புறாங்க. நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுதுன்னு அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க சந்தோஷத்தை நீ கெடுத்துறாதே. இது வரைக்கும் அவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்ன ஆச்சு? நீ லவ் பண்ணாதே, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இனியாச்சும் நான் என்னோட விருப்பத்துக்கு முடிவெடுக்க போறேன். நீயும் அதையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அந்த கல்யாணத்துக்கு மதிப்பு கொடுத்தே ஆகணும். நீயும் அதையும் காதலிச்சிருக்கீங்க. அந்த காதலுக்கு நீங்க மதிப்பு கொடுத்தாகணும்.